ஹாய் கைஸ். ஸோ இனி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்டார் ஆஃப் ஸ்டார் எபிசோட் 3 தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் பார்த்திங்கன்னா 1, 2 தான் போட்டிருக்கோம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா 3. ஸோ கார் எடுத்துக்கின்னு ஸ்ட்ரெயிட்டாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு கிளம்புவோம், அங்கே கிளப்பி விட்றதுக்கு. ஓகே, நான் பார்த்திங்கன்னா நிறைய மிஷின் பண்ணிட்டேன். ஓஜி லோக்கு, பிக் ஸ்மோக்கு, ஸ்வீட்டு, ரைடரு, சீசரு அவனுங்களெலாம் முடிச்சிட்டேன். ஸோ இன்னொரு கதை, அந்த ஆஃபீஸரு நம்மளுடைய ஃபஸ்ட்லேயே ஒருத்தன் வருவானே, அவனை முடிக்கிறது தான் நம்ம வேலை நெக்ஸ்ட்டு. ஸோ இப்போ ஸ்ட்ரெயிட்டாக இந்த ஜஸ்ட்டு மிஸ்ஸு காய்ஸ். எனக்கு வேறு தொண்டை கட்டினுது. ஸோ வாய்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் வரும். ஆனாலும் அதெல்லாம் விடுவோம் நம்மளே. இவனுங்க யாரா இவனுங்க? இந்த பாலாஸ் கேங்கெல்லாம் அந்த ஓஜி லோக்கோட லாஸ்ட் மிஷினில் பார்த்தீங்கன்னா தரமாக வெஞ்சு செய்யுங்க. இப்போ பாருங்கள் என்ன பண்ணணும் தெரியுமா? இங்கே யாருமே இருக்கக்கூடாது, ஒரு போலீஸ் கூட இருக்கக்கூடாது. ஸ்ட்ரெயிட்டாக இங்கே வந்துட்டு இவனை அடிக்கணும், அவ்வளோதான். இவனை அடிச்சிட்டு குத்துன்னு குத்துங்க, நல்லா குத்துங்க. ஒரு புல்லட் கூட வெளியே போகக்கூடாது. ஸோ அந்த மாதிரி குத்துங்க. இப்போ என்ன பண்ணோம், இங்கே ஒருத்தன் இருக்கான்ல, உனக்கு பட்டுன்னு குத்துங்க, குத்துன்னு குத்துங்க, அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணுறீங்க, ஸ்ட்ரைட்டாக போங்க. இங்கே ஒரு எக்ஸிட் இருக்கா, உங்கள் பிஸ்டல் எடுத்துக்கோங்க, தூரமாக நின்றுக்கோங்க. இருக்கானுங்க, ஒரு போலீஸ் இருக்கான் பாருங்க, அவன் போகிறான்ல, பட்டுன்னு தலையிலே வச்சுட்டுருங்க. இவனையும் தலையில் வச்சுருங்க. 1 ஸ்டார் வாண்டல போட்டானுங்களா, அங்கே ஒரு போலீஸ் இருக்கான்ல, அவனை முடியணும். ஸோ அவனையும் பட்டுன்னு போட்டுருங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க, பக்கத்தில் ஏதாவது வண்டி இருக்கும்ல, போலீஸ் வண்டி இருக்குதுங்களே, உங்கள் ஏய் பட்டுன்னு இவனையும் சுட்டுருங்க. ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு ஐயோ எங்க கால் பண்ணிட்டான். இந்த வண்டிடுறா பட்டுன்னு ஏறா. இறா வண்டி சம்பா இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா, வீட்டுக்கு ஸ்ட்ரெயிட்டாக போங்க, க்ரோஸ்டிக்கு போயிட்டு அப்படியே போயிட்டே இருங்க. அங்கே உங்களோட கேங் மெம்பர்ஸை கூட்டின்னு வாங்க. அப்போது கரெக்டாக இவனுங்களை வச்சு செய்யலாம். இப்போ வேறு ஹெலிகாப்டர் வரும், தரமாக இருக்கும் சேஸு. இந்த வண்டி எடுத்துக்கின்னு பட்டுன்னு போகும். இன்ஜின் வேறு அங்கே யாரா இவனுங்க பகலில் தான்டா எல்லாம் இப்படி தான்டா. ஐயோ ஏத்துறா வண்டியை, இறங்குடா அப்பா அவ்வளோதான், அவனுங்க சோலி முடிஞ்சுது. இந்த காரை என்ன பண்ணுறீங்க, இவனை சுட்டுட்டு பட்டுன்னு இந்த காரை எடுத்துன்னு ஓடுறீங்க. நான் சொல்கிறேன், இந்த காரை எடுத்துக்கோங்க. இன்னும் சுட்டுருக்கானுங்களே, இன்னும் ஆனாலும் பரவாயில்ல, பட்டுன்னு இந்த காரை எடுத்துன்னு ஓடுங்க, சர்ருன்னு ஓடுங்க. என்ன பண்ணோன்னே தெரியக்கூடாது. ஒருத்தனை உங்களோட கேங்கில் ஒருத்தனை கூப்பிட்டா கூட போதும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஸ்ட்ரெயிட்டாக போங்க. இதோ அங்கே ஒரு இது இருக்குல்ல, காரு. அவனாவது ஒருத்த இப்பன்னு பார்த்து கிடைக்க மாட்டானுங்க. இவனுங்களை இப்போ நான் தான் சமையலுக்குமா போடு பட்டால் டமால் ஐயாலோ குத்துறா ஐயோ டமால் ஜஸ்ட் மிஸ்ஸு. என்ன பண்ணுறீங்க, ஸ்ட்ரெயிட்டாக போய் நான் என்ன பண்ணுறேன், இந்த மாஸ்க் அவுத்துக்கிறேன். ஓகே, ஸ்ட்ரெயிட்டாக போ போடா போடா உங்கள் இந்த மாஸ்க்கு ஷேட்ஸுன்னு ஒன்று இருக்குல்ல, இது இருக்குல்லங்க, இதை அவுக்கணும். நான் வேறு போட்டு பார்த்துனுங்கிறேங்க. ஐயோ, ரிமூவ் ஐட்டம்ஸில் இருக்கும், ரிமூவ் ஐட்டம்ஸ் ஷேட்ஸு, அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணுறீங்க, ஸ்ட்ரெயிட்டாக போங்க.
இப்போ ஒன்றுமே இல்லை, அந்த 4 ஸ்டார் வாண்டட் லெவல் போயிடும். அவ்வளோதான். நான் போகல. ஐய ஒன்று போவோன்னு நினச்சேன். ஐய இப்போ சாமி பட்டுன்னு சேவ் பண்ணிடலாமா? அவ்வளோதான். சேவ். நான் ஏன் சேவ் பண்ணேன்னா, இருங்க அந்த ஷேட்ஸை போட்டுன்னு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு லைஃப் இல்லை. பட்டுன்னு நான் வெளியே போனேன்னா பட்டுன்னு கன்று எடுத்து போட்டுருவானுங்க. ஏன்னா இப்போ வேறு 4 ஸ்டார் வாண்டட் லெவலில் அது, அதனால தான் இப்போ இதை போட்டுங்க கிளம்புவோம். அப்போ தான் ஒரு கிரிமினல் மாதிரியே தெரியும். இதில் என்ன ஒரு GTA 5 மாதிரியே இல்லைன்னு தெரியுமா? பேங்கை ராப் பண்ண முடியல. ஆனால் இருக்கிறதுலே தரமான கேம் தான் எனக்கு பிடிச்சது. GTA 5 விட இதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ GTA San Andreas. ஓகே, பட்டுன்னு கீழே இறங்கினானா இவன் ஒருத்தன். இப்போ என்ன பண்ணுங்க, ஸ்ட்ரைட்டாக போங்க. க்ரீன் கலர் மண்டைங்க எங்கே இருப்பானுங்க? இதோ ஒருத்தன் இருக்கான்ல, இவனை பட்டுன்னு எடுத்துன்னு போங்க. அவ்வளோதான். இவனை இட்டுன்னு எங்கடா டேய் ஏங்க காரை காணுங்க. டேய் வாடா டேய் கொய்யால வாடா டேய் வாடா வாடா டேய் மிஸ்டர். அவன் எஸ்கேப் போயிட்டான் ப்ரோ. இங்கே ஒரு கார் இருக்குது, பட்டுன்னு ஏறா முட்டு அட்டமான். இப்போ என்ன பண்ணுறீங்க, ஸ்ட்ரைட்டாக நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு நான் போகல. இப்போ ஸ்ட்ரைட்டாக அந்த பேச விடுங்களேண்டா. இதே மாதிரி தாங்க இந்த ஸ்டார் ஆஃப் ஸ்டார் பார்ட் 3லேயும் நம்மளை பேசவே விட மாட்டானுங்க. டேய் போடா டேய் சித்ராதரா யூ எங்க தலை வெடிஞ்சிச்சு. தேவையாடா டேய். ஏங்க நான் சோலோவாகவே போகிறேங்க, எனக்கு பயமே இல்லைங்க இனிமேட்டு. இதோ மேலே போவோம். ஓகே. ஓ டே என்ன பண்ணணும் தெரியுமா? இங்கே வண்டியே இல்லையா? இப்போ வந்துருமா? ஃபஸ்ட்டு வண்டியே இல்லைங்க, இப்போ வண்டி வருது பாருங்க. மூச்சு வாங்கிக்கிட்டோம் மூச்சு. அவ்வளோதான். இப்போ ஸ்ட்ரைட்டாக என்ன பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க சைக்கிள் எடுத்துன்னு சருன்னு எடுங்க. இப்படி இந்த சைட் போங்க. இப்படி போயிட்டு தர்றன்னு வண்டி எடுங்க. ஃபாஸ்ட்டாக போங்க, ரொம்ப ஃபாஸ்ட்டாக போங்க. ஸ்ட்ரைட்டாக போயினே இருக்கணும். இங்கே ஒரு சந்து வருதுங்களே, இதில் போயிட்டு இந்த ஸ்ட்ரைட்டாக போடா போடா. வேணா அடுத்த வீடியோவில் GTA San Andreasல இன்னொரு மிஷின் பண்ணுவோம். ஆனால் இப்போதைக்கு இவனுங்களை போடுறது தான் நம்ம வேலை. டேய் இப்படியே சைக்கிளை நிறுத்திட்டு என்ன பண்ணுறீங்க, ஸ்ட்ரைட்டாக வேலை போங்க. இதோ இங்கே தான், இங்கே ஒரு வண்டி இருக்கா, இந்த வண்டியை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வண்டியை பட்டுன்னு ஏறிக்கோங்க. சட்டு புட்டுன்னு இந்த வண்டியை எடுத்துன்னு கீழே போங்க. அவ்வளோதான். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக முறுக்கின இந்த வண்டியை சட்டு புட்டுன்னு முறுக்கணும். இதில் இது பண்ண முடியும், ராபர் பண்ண முடியும். எப்படின்னா நைட்டு போய் அந்த புல்காரிஸ்ன்னு ஒரு மிஷின் வரும் ரைடருது ஃபஸ்ட்லேயே, அந்த மிஷின் அதை வேணால் இதுன்னு சொல்லிக்கலாம் ராபரின்னு. ஆனால் இப்போதைக்கு நம்ம போகிறது போலீஸ் ஸ்டேஷன் போய் அவங்க இந்த வாட்டி வேணால் போலீஸ் ஸ்டேஷன் உள்ளே போவோம். நம்ம அந்த கராஜுக்கு தான் போகணும். நம்ம வேணால் உள்ளே போய் பார்ப்போம் என்ன இருக்குன்னு. சட்டு பட்டுன்னு போடா டேய். அதில் நிறையா ஐயோ இங்கே இங்கே ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்கும்ல, அது மேலே கூட ஏற முடியும்.
ஸோ அந்த அப்பார்ட்மெண்ட் தெரில, அது மேலே பேராஷூட் போட்டுன்னு போக முடியும். ஸோ அந்த அப்பார்ட்மெண்ட் மட்டும் இதில் இதுதான் நினைக்கிறேன். ஏங்க இதே தாங்க, இதுதான் நினைக்கிறேன். இதே தான் நினைக்கிறேன். டேடி இது தானே? இது இல்லைங்க, இது இல்லை. சட்டு விட்டுன்னு வண்டியானுங்க. இதோ பர்றன்னு இப்படி ட்ரிஃப்டை போட்டுங்கண்ணே சட்டு விட்டு நீங்கள் வண்டியை நிறுத்துங்க. ஸ்ட்ரைட்டாக இப்போ நான் போகிறேன் பாருங்க. என்ன பண்ண போகிறேன்னு தெரியுமா? டேய், இதை வேணால் பார்த்துட்டு போயிடலாம். இல்லைன்னா அதுக்கப்புறம் மறுபடியும் பஸ்டட் ஆகும்போது இங்கே இதை பார்க்க வச்சுருவானுங்க, கடுப்பாயிடும். ஸோ பட்டுன்னு பார்த்துட்டு உள்ளே போவோம். அதுதான். டேய் இதனால தாங்க இல்லை இந்த இதுலேயே நான் போகிறதுக்கு வெறுப்பாகுது. டேய் எத்தனை வாட்டரா போடுவீங்க? ஒரு மனுஷனுக்கு ரெஸ்ட்டு வேணாமா? அவ்வளோதான். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக உங்கள் பிஸ்டலை எடுத்துக்கினே ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா பட்டுன்னு அவனுங்க கண்ணு எடுப்பானுங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஒன்றுத்துக்கும் தயங்காதீங்க. பட்டுன்னு எல்லாரையும் வரவங்க எல்லாரையும் பொறுகுன்னு போடணும். அவ்வளோதான். அதான் ஒருத்தன் வச்சுக்கிறான். அப்போ என்ன இவங்க இது படம் 4 ஸ்டார் ஒன்டே லெவலா? ஏன்டா அவன் சுட்டான்? போடு அடமால் அடங்கொய்யால. எத்தனை போலீஸ் ஆஃபீஸரை தான் போடுவேன்னு தெரில. அவ்வளோத்தான் மூஞ்சிலே ஐயோ இங்கே நல்ல வெப்பன். இதை எடுத்துக்கணும். இதுக்கு தான் நான் இவ்வளோ நேரம் பார்த்துக்கணும். டே இப்போ என்ன பண்ணணும் தெரியுமா? எதுவுமே பண்ணாதீங்க, ஸ்ட்ரெயிட்டாக ஓடுங்க. இப்போ உங்கள்கிட்ட இருக்குல்ல, என்ன பண்ணுறீங்க? இவனுங்க ஒருத்தன் தானே இருக்கிறான். பட்டுன்னு வண்டி எடுங்க, சட்டு விட்டுன்னு வண்டி எடுங்க. எவனாவது வந்தானோ குறுக வண்டி ஏற்றின்னு கரும்புங்க. இப்போ ஒருத்தனா வருவான் பாருங்களேன். நான் போகிற இடத்துல ஒருத்தனா ஸ்கிட் வச்சுக்கின்னு வருவானுங்க. நான் சொல்ல வந்துட்டான். இப்போ என்ன பண்ணணும்? ஸ்ட்ரெயிட்டாக எங்கேயாவது போங்க, நான் சொல்கிறேன், எங்கேயாவது போங்க. இதோ நான் வேணால் பீச்சுக்கு இப்போ இல்லை, பீச் வேணாம். ஸ்ட்ரெயிட்டாக இங்கே ஒரு டனல் போகுதுல்ல, இது வழியாக போகும். டனல் வழியாக போக முடிய இருறா, பிஸ்டல் எடுத்துனுங்கிறீங்களா? நான் வேணா இதை எடுக்கிறேன் போது, தலையை பொசுக்குவேன். போடு ஐய வேஸ்ட் பண்ணிட்டாங்க. நல்ல வேலை வேஸ்டட் தான் பண்ணானுங்க, இல்லைன்னா நம்ம சொல்லி முடிஞ்சிச்சு. ஏங்க இப்போ தான் நான் வேஸ்டடே ஆகிருக்கேன். அடப்பாங்களா? பட்டுன்னு இந்த சைக்கிள் எடுத்துக்கின்னு ஏங்க ஸ்டார் ஆஃப் ஸ்டார் பரவாயில்ல, நம்ம மிஷின் பண்ணுவோம். நான் இப்போ சைக்கிள் எடுக்கிறேன். பட்டுன்னு இங்கே ஒரு டோனட் ஷாப் இருக்குல்ல, பட்டுன்னு போவோம். அவ்வளோதான். இங்கே போயிட்டு இங்கே பக்கத்தில் இருக்க இந்த போலீஸ்கார் எடுத்துக்கோங்க, ஸ்ட்ரைட்டாக போங்க. டேய் கம்ப்ளைண்ட்லாம் போடாதீங்கடா, கடுப்பேத்துறானுங்க. நானும் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்கிறதுனால தானே அந்த மாதிரி சொல்லணும். எப்போ தான் நம்புவானுங்க போலீஸ்லாம். இவனும் போலீஸா, இவங்கெல்லாம் கேஸ் போட்டு கொடுத்துட்டு அப்படின்வானுங்க. சரி இப்போ பார்த்தீங்கன்னா இப்போவே கண்ணை கட்டுது. சர்ரு புடுறன்னு இந்த சைடு போங்க. ஐயோ போலீஸே! டேய் கேஸ் எடுத்துருங்கடா ப்ளீஸ்ரா, கேஸ் எடுங்கடா ப்ளீஸ்ரா. டேய் கேஸ் எடுங்கடா ப்ளீஸ்ரா. ஐ ஆம் ஏ குட் பாய். ப்ளீஸ் ப்ரோ, ப்ளீஸ்.
ஏங்க நீங்கள் கமெண்ட்டில் ப்ளீஸ்ன்னு போட்டால் தான் இவனுங்க விடுவானுங்க. ப்ளீஸ் கைஸ், ப்ளீஸ்ன்னு போடுங்க. ப்ளீஸ் லீவுன்னு போடுங்க. லீவுன்னு போடுங்க. ப்ளீஸ் லீவ் இஸ் ஒர்க்கிங் அப்படின்னு போடுங்க. அப்போ தான் விடுவானுங்க. சரிடா, நீங்கள் விட மாட்டீங்களே, நான் யார் ரூட்லேயே போகிறேன். டேவ் 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 டவ் 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 டவ். ஏங்க டேய் 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 ப்ளீஸ் விடுங்கடா டேய். ஏங்க இல்லைங்க, நான் என் வழியிலே போகிறேன். தானே இந்த பட்டுன்னு எதுவும் அவள் தான். இப்போ என்ன பண்ணுறீங்க? இதை ஐயோ நம்ம மேலே போட்டு போகிறேன். இதை அவள் தான். இது ஒன்று போட்டுக்கோங்க. இப்படி போயிட்டு பட்டுன்னு ஒன்று போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கார் எடுத்துக்கோங்க. இந்த காரை ஒன்றும் பண்ணாதீங்க. பக்கத்தில் 2 பேர் இருப்பானுங்க, அவனுங்களை அடிக்கணும். அதுக்கு தான் இந்த கார் நான் கேட்டேன். அவ்வளோதாங்க. இல்லை இல்லை, ஐயோ டே 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 அப்பாடா. இப்போ என்ன பண்ணோம்? பட்டுன்னு போனேன். பட்டுன்னு அவ்வளோதான். இப்போ இங்கே போட்டு இதை எடுத்துக்கோங்க. பட்டுன்னு போடுற அவ்வளோதான். இது ஒன்றை போட்டால் முடிஞ்சிடு. ஐயோ அவ்வளோதான். அப்பாடா, கேஸை விட்டானுங்க. டே இப்போ என்ன பண்ணோம்? உள்ளே இந்த ஃபயர் எஸ்டிங் மிஷின் இருக்குதுல்ல, இதை எடுத்துன்னு போனோம். டே பட்டுன்னு உள்ளே போடா. டே நீங்கள் ஃபயர் எஸ்டிங் ஐயோ போடு. இல்லை ஃபயர் எஸ்டிங் மிஷின் தான் தேவை. எங்கடா இது? டேய் நான் தான் ஏற்கனவே வச்சுக்கிறேன். எங்கடா போகணும்? இதோ இங்கே தான் போகணும் போல். ஸோ இதை எடுத்துக்கினே ஸ்ட்ரைட்டாக எங்கே மேலே போகிற வழி எங்கடா? டே கடுப்பேத்துறா நீங்கள். இதோ இங்கே அழைப்போம். இதுதான் ஆமாம். ஐயோ அவ்வளோதான். டே எங்கடா அப்ஸ்டேர்ஸ் போகிறது? இதுவா? இதுவா? ஐயோ எதுங்க? ஐயோ அது லைஃப் வேறு போகுது. தோருக்கு டன் 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 டேஷ் தம்பி கத்த ஃபச்சா அம்மே எஸ்எம்ம. ஐய இதுங்கள காப்பாற்றணுமா? நான்லாம் போயிட்டே இருப்பேன். இதுங்களை வச்சு நினைங்கன்னா பார்த்து. ஐயோ ஸ்ட்ரைட்டாக வா. டேய் அடியாய் வாடி. வாடி பைத்தியக்காரி. ஐயோ இங்கே வேறு ஃபயர் போட்டு விட்டாங்க. ஐயோ டே வந்து தொலையன். ஐயோ இது அழிச்சாலாம் வருவியா? வா. ஏங்க இது லேட்டு பண்ணுங்க, கடுப்பாருங்க. இது ரொம்ப நேரம் ஆக்கின்னு இது வரத்துக்கு. பட்டுன்னு இதை அழைப்போம். டே வாயன். கடவுளே அஜித்த இப்பன்னு பார்த்து இப்படி பண்ணிட்டானு. டே வாடி. பைத்தியக்காரி வாடி. அப்பாடா வந்துட்டோம். இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. சரி இதை என்ன பண்ணோம்? இப்போ ட்ரா பண்ணோம். கொய்யால டேய் சீஜே உனக்கு என்னடா மனசுலாம் சிங்கிள்னு நினப்பி, ஆனால் மெயினில் பார்த்தா இவர் என்னடா கமிட்டட் ஆகிட்டாரு. கொய்யால இப்போவே நான் இதை வீட்டில் விட்டு ஒரு மண்ணும் பண்ண மாட்டேன். கொய்யால வெட்டி போட்டுருவேன். சட்டு போட்டு நீ இப்போ போவோம். க்ரோஸ் ஸ்ட்ரீட் பக்கத்தில் தான் இருக்குது. ஓகே நெக்ஸ்ட்டு என்ன மிஷினு? அந்த அவனோட மிஷினாக தான் இருக்கணும். கண்டிப்பாக அவனோட மிஷின் தான். ஆனால் இந்த மிஷினுக்கு அப்புறம் வீடியோ அப்புறமா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.
ஸோ இதை மல்ல விட்டுருவோம். அவ்வளோதான், இதை இங்கே விட்டுருவோம். ஓகே, போ இதுக்கப்புறம் வந்துடாது. என் மூஞ்சியே முடிக்க கூடாது. ஐயோ கிளம்பு, எனக்கு கடுப்பு ஆகுது. ஓகேங்க, இந்த மிஷினை முடிச்சாச்சு. ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பெல்லை கிளிக் பண்ணி ஆளில் போடுங்க. அப்போ தான் வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ பை கைஸ், பாய்.